ஹாய் எவ்ரிவன். இது வெட்னஸ்டே vlog-ஓட ஒரு கண்டினியூவேஷன் தான். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துருப்பீங்க. வெரி சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட், பிரெட் ஆம்லேட். லஞ்சும் ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் தான். ஆனால் ஹீரோ யார் தெரியுமா? சிக்கன். சிக்கன் இருந்தாலே குழந்தைக்கான சாப்பாடும் சரி, நமக்கான சாப்பாடும் சரி, அவ்வளவு ஈஸியாக ரெடி ஆகிடுது. பாப்பாவுக்கு ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு பல்ஸ் பண்ண வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கனையும் போட்டுற வேண்டியதுதாங்க. குழந்தைக்கு எப்பயுமே நான் வந்து சிக்கன் பீஸில் லெக் பீஸ் தாங்க செலக்ட் பண்ணுறது. ஏன்னா லெக் பீஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜூஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லாவே வெந்துடும். இப்போ நீங்கள் இதுவே பிரஸ்ட் பீஸ் அதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா வெந்ததுக்கு அப்புறமாவும் அது வாயில் மாட்டிக்கிட்டே இருக்கும். அதனால நான் எப்பயுமே லெக் பீஸ் தாங்க ப்ரெஃபர் பண்ணுவேன். இல்லை, ரெண்டு விஷயம். ஒன்று, ரொம்ப ஜூஸியாக இருக்கும், அந்த கிரேவியே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த போனை நம்ம அப்படியே அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த போனை அவங்க சப்பிக்கிட்டே நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு விஷயமுமே வந்துட்டு இதில் நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ லெக் பீஸ் இஸ் மை ஆப்ஷன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் இல்லாமல் எப்பயுமே மீட் கொடுக்கறது கிடையாது. அதனால் கேரட், கொஞ்சம் கார்லிக், கொஞ்சம் பருப்பு. பருப்பு ஏன் அப்படின்னா இந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சியாக கொண்டு வந்துடும். ஸோ பருப்பு போட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். யார் வந்திருக்கா பார்த்தீங்கன்னா என் பொண்ணு. சிக்கனை மோபம் பிடிச்சிட்டு வந்துட்டா. ஆனால் இவர் வச்சுக்கிட்டு நம்ம சமைக்க முடியுமா? அதனால் அவங்க தாத்தா கிட்டேயும் ஒப்படைச்சிட்டேன். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கான கிரேவியும் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த கிரேவியும் சேம் ஐட்டம் தாங்க போட்டிருக்கேன். பட் கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும் அப்படின்றதுனால மிளகுத்தூள், மிளகாய் பொடி, உப்பு, கொஞ்சம் கறி மசாலா இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் அவளுக்கான கிரேவியுமே ரெடி ஆயிடுச்சுங்க. இதை மசிச்சு பட்டரில் போட்டு கொஞ்சம் டாஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவுமே ரெடி ஆயிரும். அவ்வளவுதான். இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக தக்காளி ஆட் பண்ணுறேன். ஏன்னா தக்காளியை முன்னாடியே போடலாம். பட் அந்த புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாயிரும் அப்படிங்கிறதுனால நான் கடைசியாக போடுறது. ஸோ தட் அந்த ஃப்ளேவரை வந்து ரொம்பவே சேஞ்ச் பண்ணாது. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 விசில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சிக்கன் கிரேவியுமே ரெடி ஆயிரும். இங்கே கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அந்த மசிச்சு வச்சுருக்க பாப்பாவோட கிரேவியுமே போட்டுட்டோம் அப்படின்னா பேபி ஃபுட்டும் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா? டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த கேரட் இருக்கிறதுனால அந்த ஸ்வீட்னஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த கிரேவியில். ட்ரை பண்ணி பாருங்கள். யுவர் கிட்ஸ் வில் லவ் இட். ரசம் இல்லாமல் ஒரு நான்வெஜ் செஞ்சிட முடியுமாங்க? ரசம் இஸ் ஆல்வேஸ் மஸ்ட். கொஞ்சம் கடுகு தாளிப்புக்கு, கூடவே ஒரு காஞ்ச மிளகாய், அது கூடவே ஒரு கை நிறைய பூண்டுங்க. எப்பயுமே ரசத்துக்கு நான் பூண்டை தோலோட தாங்க தட்டி போடுறது. அது ஒரு ட்ரெடிஷ்னலாகவே நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அது என்னமோ தெரியலங்க. ஒரு டப்பா நிறைய தோல் உரிச்ச பூண்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்தாலும், இந்த பூண்ட தோலோட தட்டி போடுறது ஒரு நல்ல ஒரு வாசனையோட ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ரசமா இருக்குங்க அது. இது கூடவே புளி கரைச்சல், கூட மிளகு, ஜீரகம் அரைச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள். அவ்வளவுதாங்க. ஒரு கொதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரசம் ரெடி. நீங்க பூண்ட தோலோட போடுவீங்களா? இல்ல அப்படியே போடுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. கொதி வந்துருச்சு. ரசம் ரெடி ஆயிருச்சு. பாப்பாக்கான ஃபுட்டும் ரெடி ஆயிருச்சு. நமக்கான ஃபுட்டும் ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதாங்க. வெட்னஸ்டே vlog முடியுது. நாளைக்கு அமாவாசை vlog-அ பார்ப்போம்.